ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கார். அப்போ குமார் என்னன்னு கேட்க இந்த மாதிரி சொல்கிறாரு, உங்கள் பெரியப்பா 10 லட்ச ரூபா கதிர் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காரு அப்படின்றத மாதிரி சொல்ல, அப்போது குமார் சொல்கிறாரு, நான் போய் பெரியப்பாவை கேட்குறேன்னும் போது வேணாம் அவர் ஏதாவது சொல்லி மழுப்புவார், அந்த கதிரை நம்ம வேறு வழியில் தான் டீல் பண்ணோன்ற மாதிரி சக்திவேல் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறாங்க. சுரேஷ் தான் அவங்க எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகிற வழியில் ராஜ் கதிர் ஃபோன் பண்ணாத டென்ஷனில் இருக்காங்க. அப்போ சுரேஷ் கேட்க இந்த மாதிரி சொல்லும் போது கதிர் ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் கதிர் ரொம்ப கம்மியாக நேரம் தான் பேசுகிறாரு. அப்போது இதில் ரொம்ப கோவமாயிடுறாங்க. திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, அவர் எடுக்க மாட்டுறாரு. அவர் ரொம்ப அப்செட்டாக தான் போகிறாங்க. அப்படியே கொண்டு போய் இவர் சென்டர்லேயும் விட்டுறாரு, சில அட்வைஸ்லாம் பண்ணி சுரேஷ். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜியும் மீனாவும் இவங்களும் மதியம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி இந்த சுரேஷ் நல்லவர் அப்படின்ற மாதிரி மீனா மதிக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு வராங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கோமதி என்ன பண்ணுறாங்க, இவங்கள கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. மலரையும் அவங்க பாக்யராஜையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்யராஜ்கிட்ட எல்லா வேலையும் இவளே தான் செய்கிறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வேணா ஒரு ஆள் ஒன்று வைக்க வேண்டியதானப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கு எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. பாக்யராஜ் நம்ம தான்ப்பா ஸ்ட்ராங்காக சொல்லணுன்ற மாதிரி இவங்க கோமதி பாக்யராஜ்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் பாக்யராஜ் வீட்டில் சொல்கிறாரு, எனக்கு நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே, அதனால எல்லாரும் பீச்சுக்கு போகலான்ற மாதிரி சொல்ல, முதல்ல ஆரம்பத்தில் பாக்யராஜ் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் சொன்னதுக்கப்புறம் போகலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, ராகவன் இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் நைட்டு விருந்து இருக்குது, எல்லாரும் போகணுன்ற மாதிரி பாக்யராஜ் கிட்ட சொல்ல, பாக்யராஜ் சொல்கிறாரு, அவர் எங்களை கூப்பிடவே இல்லை, அதனால நாங்கள் வரலன்ற மாதிரி சொல்ல, இல்லை மாப்பிள்ளை கூப்பிட்ருக்காரு, உங்களை தனியாலாம் கூப்பிட மாட்டார், நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல, பாக்யராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜ் கதிருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, அவர் எடுக்க மாட்டார்ன்ற டென்ஷனில் இருக்கும்போது அப்போ கோமதி வரும்போது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க, கதிர்கிட்ட ஃபோன் போட்டு ராஜியை பேச வைக்கிறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.